திமுகவில் இணைகிறார்களா ஓபிஎஸ் தளபதிகள்? வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைய பேச்சுவார்த்தையா? தூது விடுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? தனித்து விடப்பட்டாரா ஓபிஎஸ்? இந்த வீடியோல பார்க்கலாம். பாஜக கூட்டணியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் நேரடியா ஸ்டாலினை போய் சந்திச்சாரு. இந்த சந்திப்பு அரசியல் களத்துல ஒரு பெரிய பரபரப்பா இருந்தது. திமுகவில் இணைய போறாரா ஓபிஎஸ் அல்லது திமுக கூட்டணி போறாரா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. இது பத்தி செய்தியாளர்கள் ஓபிஎஸ் கேட்கும் போது திமுகவை தீய சக்தி அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது, அதே சமயம் அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிலாம் பேசியிருந்தாரு. அதே போல ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் திமுக எங்களுடைய தாய் கழகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே ஓபிஎஸ் ஒவ்வொரு நகர்வும் இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திமுகவுக்கு சாதகமாக தான் பார்க்கப்பட்டது. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் திமுக இணைய போறாரா அப்படிங்கிற யூகங்கள் கிளம்பின நிலையில ஸ்டாலினை நான் சந்திச்சதை அரசியலா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. இந்த நிலையில ஜெயலலிதா விசுவாசியா பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் நிச்சயமா திமுகவோட போய் சேர மாட்டாரு, திமுக கூட்டணி போக மாட்டாரு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் பல பேர் தொடர்ந்து சோசியல் மீடியால கருத்து சொல்லிட்டு வந்தாங்க. டிடிவி தினகரனும் தொடர்ந்து இதே விஷயத்த சொல்றாரு. அவர் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு தான் திரும்புவாரே தவிர திமுக எந்த காலத்திலும் அவர் கூட்டணி போக மாட்டாரு, அந்த கட்சியிலும் இணைய மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலையில மறுபடியும் ஓபிஎஸ் கூட பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது, மீண்டும் அவரை என்டிஏ கூட்டணியில இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் அப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. எனவே எந்த நேரத்திலையும் ஓபிஎஸ் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறுவாரு, நேரடியா ஸ்டாலினை போய் பாப்பாரு அப்படின்லாம் அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு முடிவை, தைரியமான ஒரு முடிவை ஓபிஎஸ் எடுத்தாரு. ஆனா ஓபிஎஸ் விலகினதுக்கு அப்புறமா மீண்டும் ஓபிஎஸ் தன்னோட கூட்டணியில வச்சுக்கணும் அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தர் வாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த வாக்குகள் நயினா நாகேந்திரன் மூலமா கிடைக்கும், டிடிவி தினகரன் மூலமா கிடைக்கும் அப்படின்னு பாஜக நினைச்சாலும் கூட ஓபிஎஸ் அதுல முக்கிய பங்கு வகிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. தென் மாவட்டங்கள்ல நயினா நாகேந்திரன் டிடிவியை தாண்டி ஓபிஎஸ் பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணுவாரு. முக்குளத்தோர் வாக்குகள் அவரால் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது திமுகவுக்கு தான் சாதகமாகும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த வாக்குகள் பிரியக்கூடாது, முக்குளத்தோர் வாக்குகள் பிரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இப்ப மறுபடியும் ஓபிஎஸ் கூட பாஜக பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவங்க திமுக போலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தையில கூட இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், மறுபடியும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில தான் அவர் இடம் பெறுவார். அப்ப அங்க வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மனோஜ் பாண்டியனுக்கோ வைத்திலிங்கத்துக்கோ எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. ஓபிஎஸ் ஆல இவங்களுக்கு அந்த வாய்ப்பை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேல ரொம்ப அதிருப்தியா இருந்த அன்வர் ராஜா யாரும் எதிர்பாராத விதமா டக்குன்னு திமுக போய் சேர்ந்தாரு. எனவே அப்படியான முடிவை நாமளும் எடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே இவங்க திமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரு ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசி. ஆனா அவருடைய அரசியல் அப்படின்னு பார்த்தா சசிகலா மூலமா தான் வளர்ந்தார். ஒரு கட்டத்துல சசிகலாவே எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அதிமுகவுல இவரை சோழ மண்டல தளபதி அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு தஞ்சாவூர்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. குறிப்பா ஒருத்த நாட்டுல 5 முறை போட்டியிட்டு 4 முறை வின் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே தன்னை அதிமுக இணைத்துக் கொண்டவர். ஆனா அதிமுக பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம், அதிமுக பிரிவினை ஏற்படும் போதெல்லாம் வைத்திலிங்கமும் கூடவே பேசு பொருளா இருந்திருக்காரு. முக்கியமா தர்ம யுத்தம் தொடங்கி மறுபடியும் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு போறாரு. அப்போ ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் இணைக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவை தலைமை தாங்கினது வைத்திலிங்கம் தான். அதே போல ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சண்டை வந்து ஓபிஎஸ் அதிமுக இருந்து விளக்குறாங்க, அதிமுக இருந்து நீக்குறாங்க. அப்போ ஓபிஎஸ் பக்கம் போனவர் வைத்திலிங்கம். அந்த வகையில தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவரா வைத்திலிங்கம் இருக்காரு. ஓபிஎஸ்க்கு பக்கபலமா இருக்கிறதும் வைத்திலிங்கம் தான். அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவோட இணை ஒருங்கிணைப்பாளரா வைத்திலிங்கம் இப்ப இருக்காரு. ஓபிஎஸ் அரசியல் நகர்வுகள்ல வைத்திலிங்கத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து எதிர்காலத்துல ஓபிஎஸ் அரசியல் பயணம் பண்றது எந்த அளவுக்கு இவங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படக்கூடிய சூழல்ல தான் இப்ப திமுக இணையலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை அவர் முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. திமுக பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல ஒரு வலுவான ஆள் கிடையாது. எனவே வைத்திலிங்கம் மாதிரியான ஆள் திமுகவுக்கு போனா நிச்சயமா அவருக்கு நல்ல வாய்ப்பை திமுக தலைமை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதியில 7 சட்டமன்ற தொகுதியில திமுக தான் வின் பண்ணுச்சு. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில அதிமுக வின் பண்ணுச்சு. அந்த தொகுதி ஒரத்தநாடு. ஒரத்தநாடை பொறுத்த வரைக்கும் அது வைத்திலிங்கத்தோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. 2016 தான் அவர் கோட்டை விட்டாரே தவிர மத்தபடி ஒரத்தநாட்டுல அவர் களமிறங்கின எல்லா தேர்தலையுமே ஜெயிச்சிருக்காரு. 4 முறை வின் பண்ணிருக்காரு. அந்த வகையில சில நாட்களுக்கு முன்னாடி RS பாரதி தஞ்சாவூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது
வைத்திலிங்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது. திமுகவினர் யாரும் வைத்திலிங்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் எந்த நேரத்திலையும் திமுகவில் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே தேர்தலுக்குள்ள வைத்திலிங்கம் திமுகவுக்கு போனா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அவரை களமிறங்க ஒரத்தநாடு தொகுதியிலேயே களமிறங்குவதற்கான வாய்ப்பை தரலாம், அல்லது மாநிலங்களவைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட வைத்திலிங்கத்துக்கு கொடுக்கலாம். எது எப்படியோ திமுக அவருக்கான ஒரு இடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மனோஜ் பாண்டியன். ஓபிஎஸ்க்கு வைத்திலிங்கம் எப்படி ஒரு தளபதியோ அதே போல மனோஜ் பாண்டியனும் ஓபிஎஸோட போர் படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு அரசியல் ரீதியான சிக்கல்கள் பிரச்சனை எழும்போதெல்லாம் அவருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தவர் மனோஜ் பாண்டியன். முதலா சசிகலா தரப்புக்கு எதிராக அவர் தர்ம யுத்தம் தொடங்கும் போதே ஓபிஎஸ்க்கு ஆதரவா தான் மனோஜ் பாண்டியன் இருந்தார். அதே போல ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனையாகி அதிமுக இருந்து ஓபிஎஸ் வெளியில வரும்போது அதிமுக அவரை நீக்கும் போதும் அவருக்கு ஆதரவா வந்தவர் மனோஜ் பாண்டியன். இப்படி தொடர்ந்து அரசியல் ரீதியான சிக்கல்களை நெருக்கடிகளை ஓபிஎஸ் சந்திக்கும் போதெல்லாம் அவர் கூடவே இருந்தவர் மனோஜ் பாண்டியன். ஆனா இப்ப ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு போகலாம் அல்லது தனி கட்சி ஆரம்பிக்கலாம். தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் திமுக கூட்டணி போக வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. டிவிகேவும் ஓபிஎஸ் கண்டுக்க மாட்டேங்குது, ஓபிஎஸ் கூட்டணி வச்சுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கம் மாதிரி திமுக கூட இணைவதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. மனோஜ் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவரும் ஜெயலலிதாவோட விசுவாசி, மறைந்த சபாநாயகர் PH பாண்டியனோட மகன். ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா செய்யக்கூடிய தவறுகளை நேரடியாகவே ஜெயலலிதா காதுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பவர் மனோஜ் பாண்டியனோட தந்தை PH பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் 2001 சேரன் மகாதேவி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2010 2016 அதிமுக சார்பா மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில போட்டியிட்டு வின் பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அவர் திமுக இணையக்கூடிய பட்சத்துல அந்த சட்டமன்ற தொகுதியை மனோஜ் பாண்டியனுக்கு திமுக கொடுக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே கூடிய விரைவிலேயே அன்வர் ராஜாவை தொடர்ந்து வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் திமுக இணைய இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி 2 பேருடைய ஆதரவாளர்களுக்கும் தூது விட்டிருக்காரு. எனவே இவங்களுடைய செல்வாக்கு சரிவடைறதுக்குள்ள திமுக இவர்கள் இணையணும் அப்படிங்கறதா இவங்க ஆதரவாளர்களோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே திமுக தலைமை என்ன முடிவெடுக்க போது, மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் திமுக இணையறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.